ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் இன்று நாம் 44வது அனுபூதியை அறிகிறோம். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கடலே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கடலே. இவர் என்ன சொல்றாரு, இந்த முருகன் எப்படிப்பட்டவன்? சாடும் தனிவேல் முருகன் அப்படின்னு ஒரு அடைமொழி. முருகனுக்கு சாடும் தனிவேல். அவன்கிட்ட இருக்கிற வேல் தனித்துவம் வாய்ந்தது. வேட்டையாடுறவங்க கையிலெல்லாம் வேல் ஒன்று இருக்கும், அது மிருகங்களை வேட்டையாடும். ஆனால் முருகன் கையில் இருக்கிற வேல் அது படைக்கலம் இல்லை, அது ஞானவேல், அறிவினுடைய அடையாளம், அவருடைய ஞான சக்தியினுடைய அடையாளம். முருகனை நாம் எப்பொழுதுமே சூரசம்ஹாரம் செய்த ஒரு தேவனாக, நம்ம எல்லாம் காப்பாற்றினவராகவும், தேவர்களை எல்லாம் அவனுடைய நாடை மீட்டு கொடுத்து அழித்தவர், மீட்டு கொடுத்து அவங்கள காப்பாற்றினவர், சூரர்களை அழித்தவர், இப்படிலாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் அவர் ஞான தேசிகன். அவர் ஓங்காரத்தின் தத்துவத்தை தந்தைக்கே உபதேசம் பண்ணவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் கையில் இருக்கிற வேல் தனி வேல். அது பகைவர்களை அழிப்பதற்கும், அதாவது நம்மகிட்ட இருக்க உட்பகைவர்கள் இருக்கிறாங்க, காமக்ரோதாதி உணர்வுகள் எல்லாம் நமக்கு பகைவர்கள் தான். நமக்கு வெளியேந்து பகைவர்கள் வேண்டியதே இல்லை. நம்மக்கிட்ட இருக்க கோபமே நம்மளை அழிச்சிடும். நம்மக்கிட்ட இருக்கிற பயமே நம்மளை சந்தோஷமாக வாழ விடாது, இல்லையா? பயத்துக்கு வெளியே பொருளே இல்லாவிட்டால் கூட சில பேர் பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே, ஏம்மா பயப்படுறேன் அப்படின்னு. இன்னும் பயமாக இருக்குதுங்க அப்படிம்பாங்க. சில பேர் கோபமாகவே இருக்கிறாங்க. ஏதோ பழி வாங்கப்பட்ட உணர்வு. பார்க்குற இடத்த பார்த்தாலும் கோபம், வேலைக்கு போனால் வேலை செய்கிற இடத்துல கோபம், நண்பர்களை பார்த்தா ஒரு எரிச்சல், கோபம். இப்படி பகைவர்கள் வெளியவே இல்லை, உள்ளதான் நம்மக்கிட்ட பகைவர்கள் எப்பொழுதுமே இருந்து நம்மளை ஓயாமல் தொந்தரவு கொடுக்குறாங்க. இந்த காம குரோத லோப மத மோகம் ஆச்சரியம் போன்றவெல்லாம் 6 பேரும் மண்டைக்குள்ளே இருந்தால் போர்க்களம் தான் நடக்கும். இதெல்லாம் அழிக்கிறார். அதனால தான் அவர் அசுரலை அழித்தார்னு பேர். இந்த அசுரல் யார்? நமக்குள்ளே இருக்கிற காமக்ரோதாதி உணர்வுகள் தானே. இந்த உணர்வுகளுக்கு நல்லவங்களும் இருக்கிறாங்க நம்ம உணர்வில். அவங்கள சுரர்கள்னு சொல்கிறோம். இவங்களாம் அசுரர்கள். யார்? காமக்ரோதாதியெல்லாம் அசுரர்கள். இந்த அசுரர்கள் எல்லாம் திதிங்கிறவங்களுக்கு பிறந்தாங்க, அதிதிங்கிறவங்களுக்கு பிறந்தவங்க. திதிங்கிறவங்களுக்கு பிறந்தவங்க நம்ம சுரர்கள். 2 பேருக்குமே 2 பேரும் பெண்கள்னு சொல்லுவாங்க. பின்னாடி அதை நம்ம பார்ப்போம். 2 பேருமே காஷ்யபர் என்ற முனிவுக்கு மனைவிகள். அவங்களுக்கு பிறந்தவங்க தான் திதி அதிதி. இப்படி திதிக்கு பிறந்தவங்கெல்லாம் அரக்கர்களாகவும் சுரர்களாக இருக்கிறாங்க. அதிதிக்கு பிறந்தவங்கெல்லாம் நமக்கு தேவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அதிதியை அப்படின்னு ஒரு சொல்வார். அடுத்த பாடலில் 2-3 பாடலில் பின்னாடி பார்க்கலாம். இப்போ திதியும் அதிதியும் என்னன்னா 2 உணர்வுகள் தான். காஷ்யப முனிவர் யார்? நாம தான். காஷ்யபம்னா என்ன? எப்பவும் அறிவோடு இருக்கிறது. நம்ம அறிவுள்ள பொருள் தானே. கல் மண்ணெல்லாம் அறிவற்றது, நாம் அறிவுடையவர்கள். ஆனால் நம்ம காஷ்யபர்கள். காஷ்யம் அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம். இப்போ நமக்கு பேர் அப்படி முனிவர் கொடுத்துருக்காரு. நாமெல்லாம் யார்? காஷ்யப முனிவர். நமக்குள்ளே எத்தனை பேர் 2 பொண்டாட்டி இருக்கிறாங்க? திதி அதிதி. அதிதிக்கு பிறந்தவங்க கருணை, அன்பு, மன்னித்தல், விட்டு கொடுத்தல், பணிவு, இரக்கம், இது போன்ற
இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இதெல்லாம் இவங்க. இந்த திதிக்கு பிறந்தாங்களே அவங்கெல்லாம் காமம். ஆசை வந்துடுச்சுன்னா பேய் மாதிரி அலையிறாங்க. அப்படி கோபம் வந்துடுச்சுன்னு சொன்னால் எரிமலை மாதிரி வெடிக்கிறாங்க. சொல்லாத சொல்லெல்லாம் வாயிலேருந்து வருது. மோகம் வந்து புத்தியே இருக்காது. இந்த பொருள் தான் வசத்தின்னு சண்டை பிடிப்பாங்க. எவ்வளோ அறிவு சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க. இது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் பிடிச்சிருக்கு, இது வேண்டாம்ப்பா, இது உடம்புக்கு நல்லதில்லை, இது கெடித்தரும் அப்படின்னு சொன்னாலும் அது பேர் மோகம். ஒரு பொருளுடைய உண்மையான மதிப்புக்கு மேலே ஒரு மதிப்பை வச்சா அது பேர் மோகம். மதிப்புள்ள பொருளுக்கு மதிப்பு தரலனால அதுவும் மோகம்தான். பொருளுக்கு வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். பொருளுக்கு வேண்டிய மதிப்புக்கு மேலே கொடுத்தா மோகம். அதுக்கு ஒரு மதிப்பு கூட பொருளை இப்படி படுத்திருக்கிறப்பா அப்படின்னா அதனால் உனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அதுவும் மோகம்தான். சாதாரண பெரிய பெரிய மனிதர்கள்கிட்டலாம் இந்த மோகத்தை நான் பார்த்துருக்குறேன். ட்ரெயினில் போகும்பொழுது ஜன்னல் பக்கம் உட்காந்துருந்தார். அவர் நம்ம அன்னூருக்காரர் தான். நாங்கள்லாம் அந்த பெட்டியில் உட்காந்துருக்குறோம். ஒரு 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 20 வயசு பையன் அவங்க அம்மா செய்து கொடுத்த ஒரு ஸ்வீட்டு, பாலில் செய்த ஒரு ஸ்வீட், அதை எடுத்து எல்லாருக்கும் ட்ராவல் சமயத்தில் பொழுதுபோக்குறது. இவர்கிட்ட ஜன்னல் பக்கம் உட்காந்துருக்கிறவர் இந்த கிட்ட அன்னூர்காரர்கிட்ட, அவர் 60 வயசு இருக்கக்கூடியவர், அவர் சிவபக்தர். அவர்கிட்ட அந்த பொருளை கொடுத்த உடனே அவர் ஜன்னல் வழியாக தூக்கி வீசிட்டார். கொடுத்தவங்க கூட சும்மா இருந்தான். இன்னொருத்தர் வந்து கேட்டார், என்னங்க இப்படி போட்டிட்டீங்க அப்படின்னு. எனக்கு கொடுத்துட்டீங்கல்ல, நான் என்ன வேணா பண்ணால, இங்கே போட்டானா அங்கே போட்டானா கேட்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ அந்த பொருளுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறாரு. அந்த பொருள் வந்து அரைநாக்கு பெறாத ஒரு சாதாரண பால் செய்த பால் கோவா இருக்கலாம். ஆனால் அது அன்போடு கொடுக்கப்படும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. சரி, அந்த மரியாதை நம்ம அதிகம் கொடுக்க வேண்டாம். பால்கோவான்ற தின்பண்டம், அதுக்கு உழைக்கப்பட்டது, அது பொருள் உள்ளது, அதுக்குண்டான மரியாதை ஒன்று கொடுக்கலாமில்ல. நீ உனக்கு வேண்டாம், நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாம்ல. இது பேர் மோகம். மோகம் பெரிய பெரிய சிவபக்தர்களுக்கெல்லாம் இருக்குது மோகம். இவங்கெல்லாம் தான் அசுரர்கள், திதிக்கு பிறந்தவங்க. திதினா கிழமைன்னு ஒன்று அர்த்தம் இருக்குது. இது திதி. அதிதிக்கு பிறந்தவங்கெல்லாம் நல்ல குணம். நம்மக்கிட்டே 2 பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு மண்டையில் அசுரர்களும் தேவர்களும் இருக்கிறாங்க. இந்த காசியப முனிவர் சண்டை 2 பொண்டாட்டிக்கு பிறந்தவங்ககிட்டையும் மாட்டிட்டு தவிக்கிறார். இந்த இடத்துல ஆசை செய்யுங்குது. இந்த இடத்துல அறிவு உணர்வு என்ன சொல்லுது, வேண்டாம், அது மற்றவங்களுக்கு இம்சை தரும், செய்யாதேன்னு சொல்லுது. நான் யார் பேச்சை கேட்பேன்? இந்த பக்கம் ஏஞ்சல், இந்த பக்கம் டெவில். முருகா நீ தான் நான் காப்பாற்றணும்னு சொன்ன உடனே அவர் தனி வேல்னு ஒன்று கொண்டு வர்றாரு. தனி வேலால் கொண்டு வந்து சூரரை கொல்றார். நமக்குள்ளே தான் கொல்றாரு. முருகனை உள்ளே உட்கார வச்சிட்டோம்னா இந்த அசுரர்கிட்ட இருந்து எல்லா தொல்லையும் ஓடிடும். நமக்கு இந்த தேவ சாம்ராஜ்யம் கிடைக்கும். இந்திரனுக்கு அந்த சாம்ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தாருன்னா நாம தான் இந்திரன். அந்த அப்படிப்பட்டது அந்த வேல். அதாவது நமக்கு ஞானத்தை கொடுத்து முருகன் அசுரர்லேருந்து நம்மை காப்பாற்றி நம்மை ஆனந்தத்தில் மூழ்த்துகிறார். இதுதான் மோட்சம்னு சொல்கிறேன். சாடும் தனிவேல். இதை வச்சு இவங்க அவங்கள சாடுறாரு. அவர் கையில் வச்சுருந்தாலும் சூடும் தனிவேல். சாடும் தனிவேல் முருகன் அவனது பாதங்களை, சரணம்னா பாதம், சரணம்னா 2, சரணம் சரணம் அப்படின்றது. சரணாகதி அப்படின்னு சொன்னால் அடைக்கலம் தேடி போகிறது. சரணம்னா கால். அப்போ அவன் கால் சரணம் தான் நமக்கு சரணம். சா போட்டோம்னா அடைக்கலம், சா போட்டோம்னா கால். அவன் பாதமே கதி, சரணமே சரணம். 2 சொல்லும் பாரு ஒரே மாதிரி இருக்குது. அதை நம்ம சா போட்டிருக்கிறதால நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அவருடைய பாதங்களே தன் தலையில் சூடும்படி. இறைவனுடைய பாதை எங்கே இருக்குது? நம்ம தலையில் தான் இருக்கணும். வசத்தியான பொருளை எங்கே வைப்பீங்க? தலையில் தான் வைப்போம். அதனால தான் தலையில் நம்ம பூ வச்சுக்கிறோம் பெண்கள் எல்லாம். ஏன்னா அங்கே சாமியோட கால் இருக்குது. இந்த சாமி கூட காலில் பூ போடுறாங்க.
அந்த சாமிக்கு போடுறதுக்கு எங்கே போய் தேடுறது? சாமி கால் எங்கே இருக்குதுன்னு தேடுவீங்களா? கையில் பூ எடுத்துகிட்டு போகிறீங்க, சாமி இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? தலையில் போட்டுக்க வேண்டியது தான். அப்படி தான் நம்முடைய பெரியவர், காஞ்சி பெரியவர் இந்த வில்வத்தழையெல்லாம் கொடுத்தோம்னா அப்படி இப்படி போட்டுக்கிறார். என்ன இவர் தனக்கு தானே அர்ச்சனை பண்ணிக்கிறாரு அப்படின்னு சந்தேகம் இருக்குல்ல. அவர் அப்படி பார்ப்பார், யாருக்கோ இந்த குழப்பம் வந்துடுச்சு போல இருக்குதுன்னு. ஐயா, கடவுளுக்கு போடணும், நான் அவர் பாதம் எங்கன்னு தேடினேன், அது என் தலைமையில தான் வச்சிட்டு இருக்கிறேன். பரதன் எப்படி ராமருடைய பாதத்தை பாதுகையை தலையில் வச்சுட்டு சுமந்துட்டு போனான் இல்லையா? அப்புறம் ராமர் உட்கார்ற இடத்துல செருப்பை வச்சுட்டான். நம்மளாம் செருப்பு வைப்போமா? அரியாசனையில், அயோத்தியில் ராஜா பீடத்தில் ராஜா உட்கார இடத்துல ராமருடைய செருப்பை வைக்கிறான்னா அது என்ன மரியாதைன்னு பாருங்கள். அதுதான் சரணம். அந்த சரணத்தை என் தலையில் சூடும்படி, அதை தனி வேலை கொண்டாந்து எனக்கு வச்சு அறிவை கொடுத்துருக்குறல்ல, அதை எப்படி நான் சொல்லுவேன்ப்பா? அதை வாய் விட்டு நான் சொல்ல முடியுமா? நீங்களும் முருகனுடைய சரணத்தை பிடிச்சிக்கங்க. அவன் உள்ள புகுந்து அசுரலை வென்று உங்களுடைய ஆனந்த சாம்ராஜ்யத்தை மீட்டு உங்களுக்கே கொடுப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை எப்படி நான் வாய் விட்டு சொல்லுவேன்? அவன் எங்கெல்லாம் இருக்கிறான் அந்த முருகன், நீங்கள் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். சொல்கிறேன் கேளுங்க. வீடு பெயருற்ற ஞானிகளுடைய மனதிலே அவர் இருக்கிறார். எல்லாருக்குள்ளே இருக்கிறார், ஆனால் பளிச்சுன்னு தெரிகிறார். எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் பளிச்சுன்னு தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஒரு திரை இருக்குது. நானுன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? நான் தேவதத்தன், இவன் விஷ்ணு தத்தன் அப்படின்னு நம்ம இப்போ வந்து இந்த சரீரத்தை போட்டு மூடிக்கிட்டோம். ஆனால் குகன் வெளியே தெரிய மாட்டேங்கிறார். நம்முடைய பேச்சு மனித பேச்சாக இருக்குது, நம்முடைய செயல் மனித செயலாக இருக்குது, நம்முடைய அறிவு மனித அறிவாக இருக்குது. இந்த செயலும் அறிவும் உணர்வும் மனுஷனாக இருக்கும் பொழுது உள்ள முருகன் எப்படி இருக்கிறது தெரியும்? தெரியாது. இந்த 3 திரையும் விளக்கணும். உடல் உள்ளம் அப்படின்னு 2 திரையும் விளைச்சிட்டோம்னா பளிச்சுன்னு முருகன் இருப்பார். யார்? எந்த முனிவன், எந்த ஞானி தன் உடலும் உள்ளமும் மறைப்பு அதுவல்ல நான் என்று அவன் நிச்சயம் பண்ணிட்டானோ அவன் வீடு பேறு பெற்றவன். வீடு பேருனா முக்தி அடைந்தவன், இறைவனோடு கலந்து விட்டவன். இப்போ நானுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உள்ளம் இருக்கணும், ஒரு உடம்பு இருக்கணும். உடம்பும் உள்ளனாக்கா நீங்கள் நானுன்னு சொல்வீங்களா? ஒரு ஆளை கூப்பிட்டு இப்போ உடம்பு எடுத்துடுறேன் அப்படின்னாரு. எடுத்துருங்க சார். உள்ளம்னு ஒன்று இருக்குதில்ல, அதையும் எடுத்துருங்க சார். இப்போ இருக்கிறீங்களான்னு கேட்டால் பதிலே வராது. ஏன்? சொல்கிறதுக்கு உடம்பு உள்ளம் வேணும் இல்லை? அப்போ இல்லையா? அவர் இருக்கிறார், முருகராக இருக்கிறார். உள்ளமும் உடம்பும் தான் முருகனாக இருக்கின்ற நம்மை மனிதனாக காட்டி கொண்டிருக்கு. இந்த விஷயம் தெரியவே இல்லை. இதுக்காக நான் உடம்பையும் உள்ளத்தையும் அழிச்சிட்டு முருகனை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. தனிவேல் உள்ள வந்துடுச்சுன்னா, ஞானவேல் உள்ள புகுந்துடுச்சுன்னா, உள்ளத்திலும் உடலிலும் அவன்தான் குடிகொண்டிருக்கிறான், என் உள்ளமும் உடம்பும் முருகனாகவே செயல்படுகிறது அப்படின்னு ஒருத்தன் வாழ்கிறான்ல. அப்படிப்பட்டவனுடைய புத்தி தான் வீடு. அங்கே இருக்கிறார் முருகர். வீடும் சுரர் மாமுடி. இந்த சுரர்கள் சொல்லக்கூடிய தேவாதி தேவர்கள் அவங்களுடைய எப்பொழுதுமே தலையில் சூடிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க வணங்குறாங்க. இந்த வீடு பெற்றவனை என்ன பண்ணுறான்? வணங்கலை, அதுவாக ஆயிட்டான். சாயுஜ்யம்னு பேர் அது. அதுவும் எதுவும் இல்லாமல் பாலில் பால் ஊற்றிட்டோம். எந்த பால் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தண்ணியில் தண்ணி ஊற்றிட்டோம்னா கங்கை தண்ணி எது, கடல் தண்ணி எதுன்னு சொல்ல முடியுமா? அதுபோல் முருகனோடு கலந்துட்டா என்னுடைய ஆத்மா எது, முருகனுடைய ஆத்மா எதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. அங்கே ஒரு ஆத்மா தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முருகன் ஆவதற்கு ரொம்ப சுலபம். இந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் முக்கியம் கொடுக்காதீங்க. அதுக்கு வேண்டியதை போட்டுட்டு உங்கள் வேலையை சும்மா இருன்னு சொல்லணும். சும்மா இருன்னு சொல்லணும். சோறு கொடுத்துட்டிங்களா உடம்புக்கு, சும்மா இரு. இதே எதுவும் சேட்டெல்லாம் பண்ணாத. கண்களுக்கும் காதுக்கும் வாய்க்கும் முருகனுடைய கராவலம்ப சோத்திரம் கொடுத்துட்டோமா, நீ வேறு வேலைன்னு செய்யாது, இது மட்டும் செய்துட்டு இரு, வேறு ஒன்றும் பண்ணாது. உள்ளத்துக்கு என்ன பண்ணணும்? இதனுடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு, அறிவுக்கு கொடுத்த பொருள் கண்ணு. அறிவதுக்கு தானே கண்ணு கொடுத்தார். காட்சிகளை கொண்டு இது அதுன்னு அறியணும்.
காது எது கொடுத்தாரு? சப்தங்களை கொண்டு அது இதுன்னு அறியணும். அறிவு பொருளை இன்ப பொருளாக மாற்றிட்டியாப்பா. கண்ணால் இன்பம் அடைகிற, காதால் இன்பம் அடைகிற, நாக்கால் இன்பம் அடைகிற, செயலால் துன்பம் தர, சொல்லால் துன்பம் தர. அதனால் உள்ளத்தையும் இந்த உடலையும் நாம் என்ன பண்ணோம்? கட்டுப்படுத்தணும். அதைத்தான் முன்னேற்று பார்த்தோம். இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறார். உடலோடு ஒரு சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்று நின்றதுவே அப்படின்ற நிலை. இந்த உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்தி சமம் தமம் செய்து உபக்கிரமமும் செய்து நாம் என்ன பண்ணணும் சொன்னால், அப்படிப்பட்டவர்களாக வாழ்கின்ற இந்த இந்திராதி தேவர்களுடைய முடியில வணங்கத்தக்கராகவும் இருக்கிறாயே, வேதமமாக இருக்கிறாய். கடவுள் எங்கேயாவது பார்க்கணும்னா வேதத்தில் இருக்கிறார். வேதம்னா ஓலையில் தான் அங்கே இருக்குது. வேதம் என்பது இந்த சிருஷ்டி ரகசியங்களெல்லாம் எழுதி வச்ச இடம். சித்தர்களெல்லாம் தான் அறிந்ததெல்லாம் ரகசியமாக எழுதி வச்சுருப்பாங்க. யாருக்கும் அது கொடுத்துடக்கூடாது. அதில் பார்த்தோம்னா இரு குரங்கின் கை தேய்த்து அப்படின்னு ஒன்று இருக்கும். எனக்கு அப்போ 2 குரங்கை பிடிச்சி அது கையை அறுத்து தேய்ச்சாக்கா வரும். அதை வச்சு தான் அந்த மருந்து தயாரிக்கணும். அப்படி கிடையாது. குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்குது. இரு குரங்குனா முசு முசுன்னு அர்த்தம். கை தேர்த்துனாக்கா என்ன அர்த்தம்? முசு முசு கையை சேர்த்து அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் சித்தர் பாடல்களில் மூலிகைகளெல்லாம் ரகசியமாக எழுதி வச்சுருக்காங்க. ரசவாதங்கள், அவங்க பெற்ற அஷ்டமா சித்திகளுக்கு வேண்டிய பயிற்சி முறைகள் எல்லாமே யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. தப்பாக வர சொல்லி கொடுத்துருவாங்க. அவன் வாழ்நாள் முழுக்க தப்பாக செய்துட்டு அப்புறம் பைத்தியமாக பிடிச்சிட்டு போயிடுவான். இவங்க கல்வியை திருடி வைக்கிறாங்க. அதுவும் கருணகை திட்டுவார். கரவாகிய கல்வியிலார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோங்கிறார் அடுத்ததில். இந்த மாதிரி அறிஞ்சு வச்சதை மறைச்சி வச்சுட்டு ஏமாத்துங்கன்றவங்கிட்ட போய் கெஞ்சி கேட்காதபடி வச்சுட்டு, முருகா நீயே எனக்கு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு அவர் கேட்குறார். அப்படிப்பட்ட மறைச்சி வச்சிருக்கிறார். ஏதாவது ஒன்று வந்து மறைச்சி எழுதி வைக்கிறாங்க. ஆனால் இந்த பகவான் எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். வேதத்தை எங்கே எழுதி வச்சிருக்கிறார்? அவர் மனசில் இருக்குது. இறைவனுக்கு ஒரு மனசு இருக்கும் இல்லையா? அந்த பகவானுக்கு ஒரு மனசில் எப்பவும் வேதம் இருக்குது. உங்கள் மனசுலலாம் உங்களுடைய வேதமெல்லாம் இருக்குது. நீங்கள் படித்த படிப்பெல்லாம் உங்கள் மனசில் இருக்குது. யாருக்கும் தெரியாது அது. அதே போல் பகவானுக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த மனசுக்கு மகத்துன்னு பேர், மூலப்பிரகிருதின்னு பேர். அதில் அவர் எல்லா தகவலையும் எழுதி வச்சிருக்கிறார். அந்த தகவலுக்கு பேர் வேதம்னு பேர். இப்பவும் இருக்குது. அது ஆகாயம் முழுக்க இருக்குது. ஆகாயம் முழுக்க இந்த வேதம் சப்தரூபமாக வெளிப்படாமல் இருக்கிறது. ஏன்னா அவர் மனசு, அது ஆகாசம்தான் ஒரு மனசு. பகவானுடைய மனசு எது? ஆகாசமும் அங்கே இருக்கிற வாயுவும். அதில் எழுதி வச்சிருக்கிறாரு. எந்த ரிஷிகள், எந்த மாமுனிகள் தூய்மையான உள்ளத்தோடு இரண்ய கர்ப்பனை நினைத்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆகாயத்தில் இருக்க அத்தனை சப்தமும் கேட்கும். ஏன்னா அவர் மனசு இவர் மனசு வேற வேற இல்லை. அவரோடு மனதை ஒன்றிடணும். இறைவனோடு ஒன்றிட்டு எனக்கு காட்டி குடியா அப்படின்னு சொன்னோம்னா, டேய் என் மனசில் இருக்கிறது அத்தனை உன் மனசுக்கு வந்துடுச்சு அப்படின்வார். அப்படி எழுதுனது தான் இந்த ரிஷிகளெல்லாம் இந்த வேதங்களை வாயால் சொன்னாங்க. எங்கேருந்து இவங்க சொன்னாங்க? எங்களுக்கு தெரியல, எங்கள் மனசில் இருக்குதுங்க. உங்கள் மனசில் இருக்குதா? எங்கள் மனசை கொண்டு போய் இறைவனுடைய மனசில் ஒட்ட வச்சுட்டேங்க. அப்புறம் எல்லாமே எங்கிட்ட வந்து ஃபனலில் ஊற்றின மாதிரி வருது. இவ்வளோ பெரிய குடத்தில் இருக்கிற தண்ணியை ஒரு பாட்டில் ஊற்றுறது ஒரு ஃபுனல் தேவைப்படுது இல்லை, ஒரு புனல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ரிஷிகள் உடம்பு ஒரு புனல் மாறி இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வேத சப்தங்களை உள்ள கிரகிச்சு சொல்லுது. அதனால் அது எழுதா கிளவின்னு பேர். அதை யாரும் சிருஷ்டி பண்ணல, அது எப்பொழுதுமே இருக்குது. ஆகாயம் இருந்ததுன்னா அங்கே வேதம் இருக்கும். ஆகாயமும் வேதம் வேற வேற இல்லை, ஆகாயம்தான் வேதம். அந்த வேதமும் அங்கேயும் நீங்கள் வந்து முருகனை பார்க்கலாம். அது முருகனுடைய மனம். அது இந்த வேதங்கிறது என்ன? முருகனுடைய மனம். அங்கே வீடுங்கிற இந்த முக்தி அடைந்த ஞானிகளுடைய உள்ளத்திலும் பக்தி செய்கின்ற தேவாதி தேவர்களுடைய தலைமுடியிலும் வேதத்திலும் வெங்காடும் அப்படின்னு சொல்கிறார்.
வெங்காடும்னா சம்ஹாரம் ஆன பிறகு இந்த அத்தனை பிரபஞ்சமும் வெந்து சாம்பல் ஆயிடுச்சு. ஆகுமில்ல ஒரு காலம், அது கல்பம் முடிவுங்கிறோம். முடிஞ்ச உடனே அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும். யுகங்கள் ஒன்று முடிந்து இன்னொரு யுகம் நடக்கும்போது நடுவில் என்ன இருக்கும்? யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது நீ ஒருவன் மட்டும் இருக்கின்றாயின்னு ஒரு பாட்டில் சொல்லும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறுன்ற பாட்டில் யுகங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது அங்கே உருவம் மட்டும் அழியாமல் இருக்கின்றது முருகா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு யுகம் அடைஞ்சிடுச்சு, ஆனால் பிரபஞ்சம் முடிஞ்சு போச்சு, சாம்பல் ஆயிடுச்சு. அடுத்த பிரபஞ்சத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சாம்பல்லேருந்து தானே உண்டாகணும். அந்த சாம்பல் தான் வேதம், அதுதான் அவருடைய மனம். யுகம் முடிந்து இன்னொரு முகம் வந்தாலும் நீ இருக்கிற இதையா மறைக்காம அப்படியே புதுசாக இருக்கிறியே முருகா. இந்த இதங்கெல்லாம் கிழங்கெட்டாயி செத்து போச்சே, புது யுகம் பிறகுதே, கல்பங்கள் முடிந்து இன்னொரு கல்பம் வருதே, இந்த கல்ப இடைவெளி நீ இருக்கிறியே, கல்பத்துக்குள்ளேயும் இருக்கிறியே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்படி வெங்காடும்னா இந்த கல்பம் முடிந்து வெந்து காடாகி சாம்பலாக பிறகும் அங்கேயும் நீதானே இருக்கிறாய். மறுபடியும் அந்த காட்டில இருந்து இந்த பிரபஞ்சங்களெல்லாம் முளைக்குது. அது பேர் புனம், புன்னை வனம், அல்லது இந்த திணைகள்லாம் வளர்றதுக்கு அது பேர் புனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிரபஞ்சம் தோன்றும் போதும் இருக்கிறார். எங்கெல்லாம் சொல்றார் பேர் முருகர், எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கடலே, இது அத்தனையும் உன்னுடைய கடல் பாதத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் நீ கூட இல்லை, உன் பாதத்தில் இருக்க ஒரு தூசி தான் இதெல்லாம் அப்படின்னு இங்கே முருகனுடைய இருப்பிடத்தை அவர் சொல்றார். கரவாகிய கல்வி உணார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே சிவயோகதயாபரனே. கரவாகிய கல்வியுளார் கடை சென்றிரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே. கரவாகிய கல்வியுளார் கடை சென்று, படித்து வச்சதும் தெரிஞ்சு வச்சதும் தன் கலைகளை ரகசியமாக வச்சுக்கிட்டு யாருக்குமே சொல்லி கொடுக்காம, காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கினா மட்டும் ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இப்பெல்லாம் கலையை விற்கக்கூடாது, ஞானத்தை விலை கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பிராமணர்கள் எதெல்லாம் கற்றார்களோ அவங்க காசுக்கு விற்கக்கூடாது, ஸ்கூல் ஃபீஸு வாங்கக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் தர்மம் சொல்லுது. அப்புறம் குருகுலத்தில் இருக்க சுவாமியெல்லாம் எப்படி டீச் பண்ணுறாங்க? இப்போ இந்த சுவாமியும் இந்த இடத்துல இருந்து டீச் பண்ணுறோம், இது ஒரு குருகுலம். இந்த இடத்துல எந்த ஃபீஸும் வாங்கிறது இல்லை யார்கிட்டையும். அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் நான் கட்டடங்கள்லாம் வந்தது? இங்கே வந்து இந்த இப்படியெல்லாம் போர்டுன்னா மாணவர்களுக்கு கொடுத்தது, காணிக்கையாக கொடுக்குறது. அமெரிக்காவிலேருந்து ஒரு மாணவி இந்த போர்டை நமக்கு காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது 1,60,60,000 மேலே போகுது. வெறும் 500 ரூபாய் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, ஒன்றுமே கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க, அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் கல்வி தரப்படும், காசுக்காக விற்கக்கூடாது. ஜோதிடத்தை விற்கிறவங்க, சித்த மருத்துவத்தை விற்கிறவங்க, அக்குபங்க்சரை விற்கிறவங்க, ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம்னா அடுத்து வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மறைச்சி வைக்கிறாங்க, காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து கரவாகிய, கரவுதல்னா திருடி வைக்கிறதுன்னு அர்த்தம், மறைச்சி வைக்கிறதுன்னு. கரவு அப்படின்னா மறைத்தல். மறைச்சி வச்சுட்டு தப்பு தப்பாகவும் கம்மியாகவும் சொல்லிக் கொடுக்குறவங்க, இந்த ஃபீஸுக்கு இவ்வளோ தான் சொல்லித்தர முடியுங்க, அடுத்த லெவல் வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து 12,000, இது ஒரு 3-4 கோர்ஸு, 1 வாரம் கோர்ஸு, அடுத்த லெவல் இப்படின்னு இவங்க சம்பாதிக்கிறதுக்காகவே கலையை பகுதியாக பிரிச்சுடுவாங்க.
அந்த லெவல் போக போக விலை அதிகமாகும் அப்படின்னு அவங்க போட்டி போட்டு போகிறாங்க. ஏன் நான் 4th லெவல், நான் 5th லெவல், 12வது அடித்து முடித்தார், அப்புறம் முதல் லெவலே தான் இருக்கிறார். இப்படியெல்லாம் முருகா அந்த போன கரவாகிய கல்வி உளார், இந்த கல்வியை மறைத்து வைத்திருக்கின்ற மக்களிடம், அந்த கல்வி திருடர்கள்கிட்ட என்னை கொண்டு போய் அவமானப்பட்டு கெஞ்சி கூத்தாடி தப்பு தப்பாக செய்யாமல் முருகா நீயே குருவாய்வா, நான் காத்திருக்க எத்தனை காலம் வேணாம், என்ன வேணால் செய்ய தயார் அப்படின்னு சொல்கிறார். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று, கடைசினா அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று இரவா வகை பிச்செடுக்கிற மாதிரி எனக்கு விட்டுடாத மெய்ப்பொருளை நீயே எனக்கு சொல்லிக் கொடு, மெய்ப்பொருள் ஈகுவையோ வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ என்கிறார். கொடுக்க மாட்டியா? நீ யார்? குறவா. குறவானா குருன்னு அர்த்தம். சொல்றல குறவா, குறவானா ப்ளூரல். குரு மகானே, குருக்கள்னு தான் சொல்கிறோம். ஒருத்தர் தான் நிற்கிறார் அங்கே, குருக்கள் வந்திருக்கிறாருங்கிறாங்க. என்ன பல பேர் வந்துருக்கிற மாதிரி சொல்கிறீங்க? குறவானா குருக்கள், குருன்னா ஒருத்தர், குருன்னா செய்யறது, குருன்னா சொல்லி கொடுக்குறவர், அறியாமை போக்குவர். கு ரு, கு என்றால் அறியாமை, ரு என்றால் நீக்குதல், குரு என்றால் அறியாமை நீக்குபவர். குறவா, குறவா என்றால் ஏ குரு புங்கவா, புங்கவானா மேன்மை உடையவனே, குருக்களிலெல்லாம் தலைமை குருவாச்சே, ஆனால் குரு புங்கவா அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். குறவா, சமய குறவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம்ல, அப்போ குறவர்கள்னால் குறத்தினுடைய நினச்சக்கூடாது. குமரா, கௌமாரம், எப்பொழுதும் இளமை, எப்பொழுதும் இளமை, யுகங்கள் தோறும் மாறி மாறி சந்திக்கும் பொழுது உன் இளமை மற்றும் என்றும் முதுமை பெறாது கந்தா, முதுகுவை பெறாது அந்த பாட்டு சொல்லுது. இதுங்கெல்லாம் கேடாகி போச்சு. இப்போ தட்சிணாமூர்த்தி கூட பாருங்க, அவர் யுவனா, அவர் யுவன் வந்து பாடம் எடுக்கிறாரு, கிழவர்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தாடி முளைச்சி வயசான கட்டைங்க 4 பேர், சனகாதி முனிவர்கள் இருக்கிறாங்க, விருத்தர்கள்னு பேர் அவங்களுக்கு, ஓல்டு பீப்புள். இவர் யுவன் அப்படின்னு சொல்றார். இப்படி குமரா அப்படின்னா கௌமாரா, என்றும் இளமை உடையவரே, மாறாதவர்னு அர்த்தம். இந்த ஞானம் எப்படிங்க மாறும்? உடம்பு மாறும், உன் அறிவு மாறும். அறிவுக்கு அறிவாகிய சைதன்யம் மாறாதில்ல. குலிசாயுத, குலிசாயுதனா வஜ்ராயுதம், ஆயுதங்களிலே சக்தி வாய்ந்தது வஜ்ராயுதம். சொல்லுவாங்க ஹார்டஸ்ட் மெட்டீரியல் இந்த உலகத்தில், ஹார்டஸ்ட் மெட்டீரியல் டைமண்டுங்கிறாங்க. வைரத்தை வெட்ட யாராலும் முடியாது, இன்னொரு வைரம் தான் வெட்டும். வைரத்தை வைரத்தால் வெட்ட முடியும்னா ஹார்டஸ்ட் மெட்டீரியல். இப்போ அதை விட ஹார்டஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸில் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து வஜ்ரம் என்ற வைரம், தமிழில் வைரம், சமஸ்கிருதத்தில் வஜ்ரம், வஜ்ன்றத வை அப்படிங்கிறான். வைரமும் வஜ்ரமும் ஒன்று தான், சப்தம் தான் வேறுபடு. அந்த வஜ்ரத்தை கொண்ட ஆயுதம், அவருடைய ஆயுதம் பார்த்தீங்கன்னா முருகன் கிட்ட இப்படி 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 இருக்கும், வேல் தனியாக இருக்கும், வஜ்ராயுதம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்களா? வஜ்ராயுதம்ன்றது கூர்மையாக வளர்ந்து வளைந்து 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 அப்புறம் சேரும், 6 வளைவைகளை கொண்டது, அது பேர் வஜ்ராயுதம். அது பேர் குலிசாயுதம்னு பேர். குஞ்சரவா, தேவயானையை மணந்தவனே. இந்த இடத்துல தான் வள்ளியை விட்டுட்டு தேவயானைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். குஞ்சரவா இளம் கன்று, கன்று யானை, யானைக்குட்டி அப்படின்னு தேவயானை. அவர் தேவயானையை மணந்தவரே அப்படி குஞ்சரவா. சிவயோக தயாபரனே, சிவஞானத்தை போதிக்கின்றவனே. இது பேர் பதிஞானம்னு சொல்லுவாங்க. இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உன்னை தான் தெரிஞ்சுக்கணும், அதனால் சிவயோகம் அப்படின்னு பேர். சிவனோடு கலக்கின்ற, சிவ என்றால் மங்களம், மங்களம் என்பது முக்தி, வீடு பேர், வீடு பேருன்ற யோகத்தை தருகின்றவனால அது சிவயோகம்னு பேர். அதை எல்லாருக்கும் திருடி வைக்காம இனாமாக வழங்குபவனே, தயாபரனே அப்படின்னு சொல்றார். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா
கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. எனக்கு அம்மா அப்பா நீதான். எனக்கு அம்மா அப்பா நீதான். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீதான். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்பும் அறிவும் எனக்கு கொடுத்துருக்கிற. அன்பும் அறிவும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு வாழ்க்கைக்கு 2 பேரும் அம்மாவும் அப்பாவும் வேணும். அம்மா அன்பு அள்ளி அள்ளி கொடுப்பார், அப்பா அறிவை கொடுப்பார். அன்னை அடித்தால் தந்தை அணைப்பார், தந்தை அடித்தால் அன்னை அடிப்பாள். அன்னையும் தந்தியமாக நீ அடித்தால் நான் எங்கே போவேன் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். நீ 2மே எனக்கு. நீ ஏன் அடிச்சுன்னா நான் யார்கிட்ட போவையா? நீயே தந்தையாயிரு. அதனால் அவர் பேர் தாயுமானவர்னு பேர். தந்தைன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ தாயுமா இருக்கிறனா தாயுமானவர். இங்கே அவர் சொல்கிறார், என் தாயும் நீதான், எனக்கு அருள் தந்தையும் நீதான், ஞானத்தை அருள்கிற தந்தையும் நீதானே. என்னுடைய சிந்தா குலம், சிந்த ஆக்குலம். சிந்த அப்படின்னு சிந்தை அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம். ஆகுலம்னா துயரங்கள். மனிதர்களுக்கு பெரும் நோய் மனநோய். எதுவுமே அவங்களுக்கு ஆனந்தத்தை அந்த மனநோய் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மனநோய், உடல் நோய்க்கு மாத்திரை இருக்குது. மூட்டு வலிக்கு, தலைவலி. இந்த மனநோய்க்கு ஏதாவது மாத்திரை இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்று தூக்க மாத்திரை தான் இருக்குது, மனதையே இல்லாமல் பண்ணுறது. இந்த மனம் எழுந்துருச்சுன்னா, அந்த தூக்க மாத்திரையில் எழுந்துட்டுனா தலைவலி மாத்திரை போட்டோன்னு போயிடும். ஆனால் சிந்தாக்குலம் தூக்கத்தில் மறையும், ஆனால் மறுபடியும் ஒரு நாள் காலை வீரிட்டு எழும். இந்த சிந்தாக்குலம் மாதிரி இந்த மனிதர்களை வாட்டுகின்ற ஒரு நோயே கிடையாதுப்பா. என்னுடைய மனநோயை, சிந்தாகுலத்தை, ஆகுலம்னா துன்பம், சிந்தாகுலம் ஆனவை எனக்கு ஆனவைன்னு சொல்லக்கூடனா எல்லா விதமான சிந்தாகுலங்களையும் தீர்த்து அனைத்தையும் தீர்த்தவனே. அதனால் தீர்த்தம்னு பேர். கங்கையில் போய் குளிச்சுட்டா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு பிராமணர்கள் வீட்டில் கேட்டால் தீர்த்தம் கொண்டா அப்படிம்பாங்க. தீர்த்தம் கொண்டான்னு தண்ணி குடிக்கிறது கூட தீர்த்தம் தான் உங்களுக்கு. அது தாகத்தை தீர்க்குது இல்லை. இந்த மனநோயை தீர்க்கிற தீர்த்தம் அதுதானே. இது ஒரு மனத்தாகம், மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபத்தை, இந்த சூடு, ஸ்தாபம்னாக்க சூடு, தகிக்குது, மனம் சூடு வெந்து. இதை குளிர் வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வராது. சில பேர் தண்ணி எடுத்து மேலே கொட்டிக்கிறாங்க, அப்பவும் கோபம் அடங்கிறது. ஆனால் முருகன் அவனுடைய தீர்த்தத்தில் குளிச்சிட்டோம்னா அத்தனையும் தீர்ந்துடும். அதனால் தீர்த்தங்கரை, தீர்த்தங்கரர், தீர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. பிராமணர் வீட்டில் தீர்த்தம் கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தூத்தம் கொண்டாம்பாங்க. சுப்பிரமணிய தூத்தம் கொண்டா அப்படின்னா தண்ணி கொண்டாந்து கொடுப்பார் டம்ளரில். அப்படி தீர்த்தவன். அதனால தான் கங்கை போன்ற நதிகளெல்லாம் தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு தீர்த்தம். அது தீர்த்து என்னை ஆண்டு கொண்டவனே, என்னையாள் கந்தா. கந்து என்ன முதல்ல சொன்னோம், எல்லாமே திரட்டுபவர், சிதறும் ஓடும் மனதையெல்லாம் திரட்டுறவர். இந்த மனம் எங்கேயுமே சிதறிக்கிட்டே இருக்கும். அதில் கந்துன்னா திரட்டுதல். சேர்த்து வைப்பவனே, கதிர்வேலவனே, ஞானக்கதிர் உடையவனே. எல்லா திசையிலும் வேல்னா ஞானம். சில பேருக்கு ஒரு ஞானம் இருக்கும், சைக்காலஜி மட்டும் தெரியும். இன்னொருத்தருக்கு எக்கனாமிக்ஸ் தெரியும், இன்னொருத்தருக்கு என்ஜினியரிங் தெரியும். என்ஜினியரிங் நிறைய என்ஜினியரிங், மெக்கானிக்கல் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, என்னென்ன. இதெல்லாம் கலைகளுடைய கதிர்கள். கலைகள்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். என்னோட கதிர்கள் தனித்தனியாக இருக்குது, பிரான்ச்சஸ்.
ராமிஃபிகேஷன். கதிர். கதிர்னா ஒரு அறிவு பலவிதமாக வெளிப்படும். சில பேருக்கு என்ஜினியரிங்கும் தெரியும், ஃபிசிக்ஸும் தெரியும், மெடிசனும் தெரியும், சைக்காலஜியும் தெரியும், தத்துவமும் தெரிஞ்சுவாங்க, ஃபிலாசபி தெரியும். அவங்கள வந்து பாலிமேத்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன? பாலிமேத். இப்படி பாலிமேத்துன்றவர் முருகன் பாலிமேத். அதனால் அவர் சர்வஜன் இல்லையா? அவர் உலகத்தையே சுற்றிட்டு வந்தார். உலகத்தில் இருக்கிறது என்ன அண்ட சராசரமாக அவருக்கு தெரியும். ஏன்னா அண்ட சராசரம் அவருடைய வாய்க்குள்ளே இருக்குது, அவருடைய ஞானத்துக்குள்ளே அடங்கிடுது. அப்படிப்பட்ட கதிர் வேலவனே, ஆல்ரவுண்டு நோயர், இந்த சர்வ சாட்சிமத், அப்படிப்பட்டவனே உமையாள் மைந்தா அப்படின்றார். உமா அப்படின்னா உ மா. அப்போ உ மா. அப்போ இம்மாவை என்ன பிரிக்கலாம்? இம் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ உ இம் ஆ. ஆ உ இம் அப்படி போட்டால் என்ன ஆகும்? ஓம்னு ஆகும். அதில் உகாரத்தை முன்னாடி போட்டோம்னா உ இம் ஆ, அப்படி போட்டால் உமா. அப்போ ஓங்காரம் தான் உமா. சிருஷ்டி சக்தி பார்வதி, பர்வதகுமாரி. அந்த ஓங்காரம் பெற்றெடுத்தவனே அந்த மைந்தா அப்படின்னு. மைந்தா அப்படின்னா, மைந்தன்னா மகன் தந்தைக்கு ஏதாவது ஒரு வகை தான் உதவுவான். மைந்தன் பல பேருக்கு உதவுவான். நான் பெற்றவன் எத்தனை பேருக்கு உதவிட்டு இருக்கான்னு தெரியுங்களா? பெறாத அத்தனை பேருக்கெல்லாம் அவன் பண்ணுறான்யா. என்னை பெற்றவனை பண்ணுறதும் அந்த மகன். பெறாத தந்தைகளுக்கும் செலவு செய்பவன் யாரு? மைந்தன் முருகன். யாரு? நம்ம எல்லா தந்தைகளுக்கும் அவர் தான் பெறாத தந்தை. அத்தனை பேருக்கும் மைந்தனாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்றார். ஏன் மைந்தா, குமரா, எப்பொழுதும் இளமை மாறாதவனே, மறைநாயகனே, இந்த வேதத்திற்கு தலைவனே. ஏன்னா அவங்ககிட்ட தானே சிருஷ்டி ரகசியம், இந்த வேதம் அவருடைய மனசில் தானே இருக்குது. அவருடைய இறைவனுடைய மனமே வேதம் தான். வேற என்ன இருக்குது மனசில்? அதை தவிர அவருக்கு வேற எதுவும் இல்லை. வேதம் என்பது இறைவனுடைய மனம், இறைவனுடைய அறிவு, சர்வஜம். மறைநாயகனே, மறைக்கு தலைவனே. நாற்பத்தி ஏழாவது அனுபூதி. ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பெறா அடியேன் பெருமாறு உளதோ. சீராவரு சூர் சிதைவித்து இமையூர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பெறா அடியேன் பெருமாறு உளதோ. சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. கீழ் உள்ளத்தை பார்ப்போம், அப்புறம் மேல் ரெண்டு பார்ப்போம். சீரா வரு சூர் சிதைவித்து, சீறிட்டு வரானா. இந்த சூரர்கள் வந்து சீறிட்டு வராங்க நம்ம தலையில தான். நம்ம முருகன் வந்து எங்கள் திருச்செந்தூரில் அந்த கயமுக அசூரன் அங்கே வரானே, அவனை போய் கொல்றது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நமக்குள்ளே இருக்கிற சூரர்கள் தான் சீறிட்டு வராங்க. ஒரு நல்லது செய்யணும்னு ஒருத்தன் இங்கே நினச்சான்னா உடனடியாக இங்கேருந்து சொல்லுவான், உனக்கு என்ன கொழுப்பா? அவன் கேட்டானா, நீ எதுக்கு கொண்டு ஓடி போய் கொடுக்குற அப்படின்னு உடனடியாக அட்வைஸ் பண்ணும், தடுக்கும். இல்லைன்னா ஆசையை மூட்டி விடும். சிவனேன்னு உட்கார்ந்துருப்பான், ஒரு ஆசையை மூட்டி விட்டுரும் இந்த அசுரர்கள். அப்படிப்பட்ட சீறி வருகின்ற சூரர்களை சிதைவித்து சின்னா பின்னம் பண்ணிட்டியே. சின்னம்னா சின்னது, பின்னம்னா உடைகிறது. சின்னதாக உடைச்சா அது பேர் சின்னா பின்னம் பேர். சின்ன அப்படின்னா சிறிதுன்னு அர்த்தம். பின்னம்னா பகுதி. சிறு சிறு பகுதிகளாக உடைச்சிட்டான், அது பேர் சின்னா பின்னம். அதை சிதைவித்து இமையோர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்களே, அவங்க பேர் இமையோர். அவருடைய உலகத்தை வாய் விட்டு சொல்ல முடியாது, அதனால கூறா உலகம். இது கொஞ்சம் யோசனை பண்ணும். ஏன்னா சொல்லலாம் அப்படி ஓடிட முடியாது. இமையோர் அப்படின்னா என்ன? நம்மெல்லாம் இமை இருக்குது இல்லை,
கண்ணை மூடி திறக்கிறோம்ல, இமைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க இமைக்க மாட்டாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இந்த யாரோ ஒருத்தி பெண் தமயந்தியா யாருன்னு தெரியல. கண் இமைத்தலால் காலடிகள் காசினியில் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி அறிந்தால் நலன்தனை அங்கு. நலனை அறிந்தால் நலன்தனை அங்கு. யார் அறிஞ்சது? தமயந்தி. சரி. இப்போ நலன் தமயந்தி கதையில் ஒரு சம்பவம் நடக்குது. அதை தான் அவர் சாமி சொன்னார். நலனுக்கு கஷ்டகாலம், தமயந்தி மறந்துட்டு போயிட்டான். இருந்தாலும் தமயந்தி காத்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு சுயம்வரம் வைக்கிறாங்க. நலனும் கலந்துக்கிறான் தன் மனைவியை. ஆனால் இந்த தமயந்தி மனம் முடிக்கிறதுக்கு இமையோர்கள்லேருந்து வர கண்ணிமைக்காதவர்களும் வராங்க. இந்த தேவர்களுக்கு 3 அடையாளம் இருக்குது. அவங்க கண் இமைக்க மாட்டாங்க, அவங்க கால் தரையில் படாது, அவங்க மலர் மாலை வாடாது. இத்தனை பேரும் பார்த்தா இவர் இல்லைன்னு போனான். கடைசியில் அங்கே பார்த்தான் நலன் கொஞ்சம் வாடிய மலரும் கண்ணிமைக்கிறவனும் கால் உறுதியாக தரையில் இருக்கிறது பார்த்தவனே வெட்கி தானே குடிச்சிட்டான். இதுவரைக்கும் இது இல்லைன்னு சொன்னான். ஆனால் இது என் கணவர்னு சொல்லணுமா என்ன? பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? அங்கே பேச்சுக்கு என்ன இருக்குது? 10ஆம் அவன் கேட்டான், இவன் இல்லை, இவன் 1ஆவது ஆள், 2ஆவது ஆள், 10ஆவது ஆள்னு சொல்லும்போது என்ன செய்தான்? அவன் தலை குனிஞ்சான். வெக்க கேடா இருக்கே, என்னையா இத்தனை நேரம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு. அது ஏன் இவங்களுக்கு இமையோர்னு சொல்கிறாங்க? அவங்களுக்கு கண் இமைக்கிறது இல்லை, பூ மலர் அப்படின்னா அவங்களுடைய அது பேர் தேவமானம்னு பேர். மானம்னா அளக்கிறது. நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு பகல். ஒரு வருஷம் அவங்களுக்கு இரவு. அப்போ 2 வருஷம் நமக்கு முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் தான் முடியும். சரி, இப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை அவ்வளோ மெல்ல நடக்குது அவனுக்கு, அது பேர் தேவமானம். நமதெல்லாம் மனுஷமானம். இப்போ நமக்கு ஒரு பகலில் எத்தனை முறை கண் பண்ணுவோம் இல்லையா? அவருக்கு ஒரு வருஷம். அப்போ அவர் கண்ணிமை எத்தனை இருக்கும்? ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணிமைக்கிறது ஒரு நாளைக்கு 2000 வைங்களேன். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷத்தில் 2 தடவை நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் ஒரு வருஷம் நீங்கள் இருக்க ஒரு பகலுன்னாக்கா உங்களுடைய கண்ணிமைகள் ஒரு இமைக்கும் இன்னொரு இமைக்கும் எவ்வளோ கேப் இருக்கும்ல. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அவங்க கண்ணிமை இமைக்காதது மாதிரி தெரியும். நம்முடைய பூக்களெல்லாம் ஒரு நாளில் வாடிடும், அவங்களுக்கு ஒரு வருஷம் இருக்குமே, அதனால வாடாது. அவங்களோ வானுலகம் கூரா உலகம். இது வாயால் சொல்ல முடியாது. கூரா உலகம் எப்படி இருக்குன்னா, கனவுல எப்படி இருக்குது? எல்லாம் மிதக்கிற மாதிரி தானே இருக்குது. கனவுல ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது உரிமையாக இருக்கிற மாதிரி தெரியுதா? எல்லாம் மிதக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு நாள் ஆகணும்னா அங்கே 10 வருஷம் கூட ஒரே அடுத்த நிமிஷமே தோன்றும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பேன், இப்போ இருப்பான். 7000 கிலோமீட்டருக்கு அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கவும் பக்கத்தில் இருப்பான். நம்ம இப்போ காலமும் இந்த கம்மி எல்லாமே அது வாயால் சொல்ல முடியுமா? அது பேர் கூரா உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாய் விட்டு சொல்ல முடியாது. அந்த உலகத்தில் வாழறவங்களுக்கு கற்பனை உலகம். ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம வெளியே உலகம் இருந்தாலும் நம்ம மனசில் எதை பார்க்குறோமோ அதுதான் நமக்கு உலகம். வெளியே எவ்வளோ பொருள் இருக்குது, எல்லாரும் மனசு பார்த்துருதா? ஒரு பூங்காவில் எத்தனையோ பூக்கள் இருக்குது. பெண்கள் சிலதை பார்க்குறாங்க, ஆண்கள் அதே பூங்காவில் வேறு எதையோ பார்க்குறாங்க. அங்கேயே வெட்டுக்கிளி இருக்குது, அது வேறு ஏதோ பார்க்குது. அங்கே இருக்கிறது ஒரே பூங்கா தான், ஒரே நதிக்கரை தான். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவங்க மனதிற்கு என்ன தெரியுதோ அதை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை பார்க்குறாங்க. மனதிற்கு பிடித்ததை பார்ப்பது தான் உலகம். ஆனால் உலகத்தை உள்ளபடி யார் பார்த்தார்? யாரும் உலகத்தை உள்ளபடி பார்ப்பதில்லை. மனம் எதுவோ பார்க்க விரும்புகிறதோ அதை பார்க்கிறார்கள். ஆசை தான் பார்க்குது. ஆசைப்பட்ட பொருள் தான் உலகத்தில் இருக்குது. ஆசைக்கு உட்படாதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. கவனத்திலேருந்து தப்பிச்சு போகுது. இப்போ இந்த தேவலோகம்னு சொல்கிறோம் இல்லையா,
நீங்கள் ஆசைப்பட்டு புண்ணியம்லாம் சேர்த்தீங்க இல்லையா, அந்த ஆசைப்பட்ட உலகத்தை உங்கள் மனசுலே உண்டு பண்ணும். எப்படி உங்கள் கனவுலேருந்து உங்களுக்கு ஒரு உலகம் உண்டு பண்ணிக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் சொர்க்கம் போனீங்கன்னா உங்கள் ஆசைகள் எல்லாம் மனசில் நினைக்கும் போது அது வெளியே இருக்கும். அந்த உலகமே உங்களுடைய மன உலகம்தான், அது வாய் விட்டு சொல்ல முடியாது. அதனால கூறா உலகம். அது எப்படி நமக்கு சொர்க்கத்தில் அப்படி கொடுப்பாங்கன்னா, உன் மனசில் எப்படி இளமை தானே வேணும், அங்கே இளமையாக இருப்பேன். அதனால் அது சொல்லுவாங்க கல்பத்தரு அப்படின்னு சொல்லுவாங்க, நந்தினின்னு சொல்லுவாங்க. நினைச்சதெல்லாம் கொடுக்குற மரமா, அங்கே போய் நல்லதே நினைக்கணும். எனக்கு பசியாக இருக்குதே அப்படின்னா பாலும் பழமும் கிடைக்குமா அப்படின்னா பாலும் பழம் வேணும். இவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தால் ஒரு 6 வெரைட்டி இருந்தால் நல்லா இருக்கும், அது வந்துடும். அப்புறம் படுக்கிறதுக்கு ஒரு பெட் இருந்தால் நல்லா இருக்குமே, அது வந்துடும். கால் அமுக்கிறதுக்கு ஒரு யாராவது ஒரு லேடி இருந்தால் கிடைக்குமே, அதுவும் வந்துடும். இன்னைக்கு எதுவெல்லாம் வந்துடுச்சு, புலி வந்துடுமோன்னா புளி வந்துடும். ஆனால் தேவலோகத்தில் ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு காலம் இல்லை, இடம் இல்லை, விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உலகத்தை போய் தான் பார்க்கணும். அது கூறா உலகத்தை குளிர்வித்தவனே. ஏன்னா எல்லாம் ஜுரத்தில் இருந்தாங்க. இந்த சுரர்கள் வேற, அவங்க வேற, அவங்கள தேவர்களுக்கும் அதுக்கும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, கல்பத்தருக்கிட்ட போய், கல்பத்தருன்னா கற்பக விருட்சம், நந்தினி பசுக்கிட்ட போய் பால் பழம் பெண்ணு கட்டில் எல்லாம் கேட்டீங்க. புலியை ஏன் நினச்சிங்க? அப்போ சுரரும் உங்ககிட்ட இருக்கிறான்ல. அப்போ நீங்கள் சொர்க்கலோகம் போனாலும் உங்ககிட்ட அசுரனும் இருப்பான், தேவனும் இருப்பான். இவன் கை ஓங்கிடுச்சுன்னு சொன்னால் இவனுக்கு ஜுரம் வந்துடும். இப்போ என்ன பண்ணார், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சுரர்களையும் அழித்து, அசுரலை அழித்து சுரர்களுடைய மனதை குளிர்வித்தவனே அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. இப்போ சொர்க்கலோகத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. எப்படி அதெல்லாம், அங்கே கார் இருக்குமா, ஏரோப்ளேன் இருக்குமா, உன் மனசில் இருந்தால் அங்கே இருக்கும். உங்கள் மனசில் இருந்து அங்கே இருக்கும். அதனால தான் அங்கே பறக்கிற ரதம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். அந்த காலத்து மக்கள் பறக்கிறதுக்கு ரதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு காரு, இப்போ காரு தான் நம்ம பறக்க விடுவோம். அந்த காருக்குள்ளே நல்லா சீட்டு ஏசி எல்லாம் பண்ணிடுச்சுன்னா அது ஏரோப்ளேன்னு பேர். அதுக்கு எதுக்கு சக்கரம், அது தரையிலேருந்து மேலே இருந்துக்கு சக்கரம் வேணும். அப்போ காரு தான் விமானமாச்சு. அதை அவங்க மேலே பறக்கிற ரதம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் அத்தனையும் இருக்கும். சார் அங்கெல்லாம் நாய்கள்லாம் இருக்குமானா இருக்கும். ஏன், உன் மனசில் இருக்குது இல்லை, நீ கூட எடுத்துகிட்டு போறிய. ஒரே மாதிரி மனசு இருக்குங்க அங்கே இருப்பாங்களா, இருப்பாங்க. அவங்க நண்பர்களாக இருப்பாங்க. என் நண்பனை எங்கே சந்திச்சேன்னு சந்திப்பேன். ஏன், நான் அவன் மனசில் நீ இருப்பேன், உன் மனசில் அவன் இருக்கிறான். அவன் ஆசைப்பட்டான் உன்னை, நீ அங்கே அவனுக்கு தோன்றிடுவேன். உடனடியாக உனக்கும் தோன்றும். இப்போ புரியுதுங்களா எப்படி சொர்க்கலோகத்தை இங்கே உண்டாக்கிடலாமா? இதே சொர்க்கம்தான், இங்கே சொர்க்கம்தான். இருப்பதை ஆசைப்படுவோம், அங்கே ஆசைப்பட்டது இருக்கும். இங்கே இருப்பதை ஆசைப்படும், இல்லாததுக்கு வாய் திறக்க வேண்டாம். இது தாங்க சொர்க்கலோகம். யாருக்கெல்லாம் இந்த உலகம் சொர்க்கம் தெரியுங்களா? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் அறிவாளி, அவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு ஆசைப்படு, இருப்பதை ஆசைப்படு, செய்வதை விரும்பு. இந்த வேலை தான் வேணும்னு வேலையை விரும்பாத, இருக்கிற வேலையை விரும்பி செய். இருக்கிற உணவை விரும்பி சாப்பிடு. இருக்கிற குடும்பத்தோட இன்பத்தோடு இரு. இருக்கிற செருப்பை போட்டுட்டு நட. இல்லாததுக்கு ஏன் வாய் பழக்கிற? எவனுக்கு இல்லாத பொருளை இருக்க வைக்கணும்னு ஆசை போயிடுச்சோ அவனுக்கு வாழும் இடமே சொர்க்கம். அவ்வளோ அழகாக அருணகிரிநாதர் நமக்கு பல ஓமைகளில் நமக்கு உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உள்ளதோ அப்படின்னு நான் பெற்றா மாதிரி உங்களுக்கெல்லாம் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கெல்லாம் பெருமாறு உள்ளதோ, உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைச்சிது. இப்படி ஒரு பேர் உங்களுக்கு கிடைச்சதா? வாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு.
அனுபூதியை கொடுக்குறார். கரவாத கல்வி இல்லை, அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அருள் வெள்ளம், ஞான வெள்ளம். அவர் என்ன பண்ணாரு, எனக்கு அந்த மேல்நிலையை பெறா அடியேன், பெற்ற அடியேன் அர்த்தம், மேல்நிலையை அடைந்து விட்டேன். இந்த பேர் உங்களுக்கு கிடைக்கணுமா? அந்த மேல்நிலை என்னன்னா 6 நீத்து அப்படின்றார். 6 என்ன? 6 × 6 36. 36 தத்துவங்களையும் கடந்து மேல்நிலை நான் சென்று விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். அது என்ன 36 தத்துவங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, அது 24 + 7 + 5ன்னு சொல்லணும். 24 + 7 எவ்வளோ? 32. 31. அதோட சேர்த்து 5 சேர்த்தா 36. 36 தத்துவங்கள். இதையெல்லாம் கடந்து நான் பரம்பொருளாகிவிட்டேன். பரம்பொருள் என்ற கடவுள் முருகப்பெருமான் சிருஷ்டித்ததும் 36. நம்ம சிருஷ்டித்த ஜகத்தில் இருக்கக்கூடியது ஜகத்துன்னு சொல்றோம் இல்லையா, இதில் இருக்கிறதெல்லாம் 2ஆக சொல்லிடலாம். அறிவுடையது, அறிவற்றது. இப்போ இந்த ரூமில் பாருங்க, அறிவுடையதெல்லாம் உட்காந்து தலையாட்டுது. அறிவற்றது எவ்வளோ இப்போ அனுபூதி கொடுத்தாலும் அது அறிவு இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு அறிவு இருந்ததுன்னா அது பரம்பரோட கலந்துருக்கு. இந்நேரம் நீங்களும் கலந்துருக்கணும். அனுபூதியை இவ்வளோ தூரம் கேட்ட பிறகும் நான் முருகன் அல்லன்னு யாரும் வாய்விட்டு சொல்லிடாதீங்க. அருணகிரிநாதருக்கு நம்ம செய்கிற துரோகம். நம்ம சாஸ்திரத்தை நம்ம அவமானப்படுத்துகிறோம். இவ்வளோ சொல்லியும் கேட்காம மறுபடியும் அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி ஏன்டா போறீங்க? முருகனே உங்களோட அறிவு உணர்வாக இருக்கிறாரே, அப்படி சொல்லி பழகும். எதுக்கு இந்த வருத்தம், சிந்தாக்குலம்? இந்த 36 நான் கடந்து விட்டேன். இதில் 36 என்ன? சிருஷ்டி, மூல பிரகிருதியிலேருந்து உண்டானது தான் இந்த 36. அந்த 24 ஆத்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், மீதி 5 சிவ தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ தத்துவம்லாம் இறைவன். இறைவன் 5 நிலையில் இருக்கிறார். சூக்ஷ்மங்கள் எல்லாம் 7ஆக இருக்குது, ஸ்தூலங்கள் எல்லாம் வெளியே இருக்கு 24. இப்படின்னு பிரிச்சுக்கலாம். சூல சூக்ஷ்ம காரணம்னு சொல்லலாம். உலகம், ஜீவன், ஈஸ்வரன்னு சொல்லலாம். பதி, பசு, பாசம்னு சொல்லலாம். இதை இந்த 36க்குள்ளே அடக்குவாங்க. இந்த 24 அப்படின்னா ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, தன்மாத்திரைகள் கலந்து பஞ்சீகரணம் ஆச்சுன்னா பூதங்கள் 5. தன்மாத்திரைகள்ங்கிறது சூக்ஷ்மம் பஞ்சபூதங்களாம். சூக்ஷ்ம ஆகாயம், சூக்ஷ்ம வாயுன்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது ஸ்தூலமாக வெளியே வாயு பார்த்தீங்களா, ஊது பாருங்க, ஸ்தூலம். ஸ்தூலமாக ஆகாயம் வெளியே இருக்குது. நீங்கள் நடக்கிறீங்க, போகிறீங்க, கை அசைக்கிறீங்க. ஸ்தூலமாக தண்ணீர் பாட்டில் இருக்குது. ஸ்தூலமாக அக்னி வெளியே மேலே பாருங்கள், வெளிச்சம். இதுதான் அக்னி. சூடு இல்லாமல் வருது. அக்னி இருக்குது, நிலம் இருக்குது, இங்கே உடம்பு இருக்குது. இதெல்லாம் ஸ்தூலம். கற்பனையில் ஆகாயத்தை பாருங்கள், அது சூக்ஷ்ம ஆகாயம். கற்பனையில் காற்றை பாருங்கள், சூக்ஷ்ம காற்று. கற்பனையில் அக்னியை பாருங்கள், தண்ணியை பாருங்கள், அருவி கொட்டுதா, பூமி சுற்றுதா, எல்லாம் பார்க்கலாம். அது அப்போ மண்டைக்குள்ளே சூக்ஷ்மமாக பஞ்சபூதங்கள் இருந்தது, அது பேர் தன்மாத்திரா. மண்டைக்குள்ளே இருக்கிறதைய வச்சு தான் மண்டைக்கு வெளியே இருக்கிற உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறார். மண்டைக்குள்ளே இருக்கிற 5 தன்மாத்திரைகளும் உணர்வது சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம். வெளியே இருக்கிறதெல்லாம் அதையே கொண்டு கலந்து கலந்து பொருளை உண்டாக்கிட்டார். அங்கேயும் பார்த்தா வெளியே ஆகாயம் இருக்குது. அங்கே ஆகாயம் சப்தத்தை உண்டு பண்ணுது. இங்கே இருக்கிற ஆகாயம் சப்தத்தை கேட்குது. வெளியே இருக்கிற ஆகாயம் இந்த வாயு ஸ்பரிசத்தை உண்டு பண்ணுது. நாம் உள்ளது அதை அனுபவிக்கிறோம். வெளியே இருக்கிற அக்னி சூடையும் வெளிச்சத்தையும் வண்ணங்களையும் கொடுக்குது. நாம் உள்ள இருக்கக்கூடிய கண் அதை கண்டு ரசிக்குது. அப்போ உள்ளே இருக்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களை அனுபவிக்கின்றன. வெளியே இருக்கிற பஞ்சபூதங்கள் திடமான பஞ்சீகரணம் செய்யப்பட்ட கெட்டியான ஸ்தூலமானவை. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க அந்த பஞ்சபூதங்கள் சூக்ஷ்மமான உணர்வுடையவை. வெளியே இருக்கிறதெல்லாம் உணரப்படுவதென. உள்ள சாஃப்ட்வேர், வெளியே ஹார்ட்வேர்.
வெளியே இருக்கிறதுலாம் மெட்டீரியல்ஸ், உள்ளே இருக்கிறது மைண்டு. அவர் மைண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சூக்ஷ்ம பஞ்சபூதா. த மெட்டீரியல் அவுட் சைடு ஃபிசிக்கல் மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்தூல பஞ்சபூதா. 5 பூதங்களும் தான் சூக்ஷ்மமாக அதை கலந்து கலந்து மிக்சர் ஆகிட்டோம்னா அது கெட்டியாயிடும். பாருங்கள், சூக்ஷ்மமாக இருக்கும்போது குவாண்டம் அப்படின்னு சொல்கிறோம், மெட்டீரியல் அணுத்துகள்கள்னு சொல்கிறோம், ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. அதெல்லாம் கூடி கூடி தானே அணு ஆகுது, கூடி கூடி தானே மூலக்கூறுகள் கூடி கூடி தானே இங்கே திடமான பொருட்கள் எல்லாம் உண்டாகுது. எல்லாமே கூட்டங்களாக இருக்கின்ற கலப்புகளை தான் ஸ்தூலங்கிறோம். அந்த கலப்பெல்லாம் விட்டு தனித்தனி பொருளாகிட்டோம்னா சூக்ஷ்மம். இப்போ இந்த ஸ்தூலமான மண்ணில் சூக்ஷ்மமான மண்ணும் இருக்குது. அது கூடி கூடி தான் ஸ்தூலமான மண்ணாச்சு. இதை உடைச்சி பவுடராக்கி போனால் என்ன ஆகும்? கடைசியாக சூக்ஷ்மமாக இருக்கும். அப்போ இதில் ஸ்தூலமும் இருக்குது, சூக்ஷ்மம் இருக்குது. ஆனால் நாம், அதாவது இந்த சூக்ஷ்மம் ஸ்தூலமாக இருக்குது. நம்முடைய மைண்டு ஸ்தூலமாகாமல் சூக்ஷ்மமாக, அது பேர் தன்மாத்திரா. தான் மாத்திரமாக இருக்குது. பஞ்சபூதங்கள் அதுவாக இருக்குது. வெளியே இருக்கிறதெல்லாம் அதே பஞ்சபூதங்கள் எல்லாம் எல்லாத்தோட கலந்துடுச்சு. இப்படி சொல்கிறான். இப்போ எத்தனை ஆச்சு? அது ஒரு 5, இது ஒரு 5. இப்போ பிராணங்கள் 5, 15. புலன்கள் 5, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இப்படின்னு கணக்கு போட்டோம்னா 24 வரும். அதில் மனம், சித்தம், புத்தி இதெல்லாம் சேர்த்து 24 தத்துவங்கள், அகங்காரம் சேர்த்து. பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணன் ப்ளஸ் 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் ஜீவனுக்குள்ளே அடங்கிடும். அதுக்கப்புறம் 7 தத்துவம் இருக்குது. நம்முடைய காரணமாக இருக்கக்கூடிய காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருஷன், மாயை அப்படின்னு 7 பொருள். இதை நான் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச முடியாது. இது சைவ சித்தாந்தம். வேதாந்தத்தில் இதெல்லாம் நம்ம பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அப்படின்னு தள்ளிவிடுவோம். அவங்க அதெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதை பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க, பாஸ் மார்க் வாங்கிடுவாங்க, உள்ளதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அது பேர் வித்யா தத்துவம். அந்த தத்துவம் நம்மக்கிட்ட இருந்து காரணமாக இருந்து செயல்படுது. அது காரண சரீரம். இது ரெண்டுமே காரணமும் சூக்ஷ்மம், ஸ்தூலம், காரணம், இந்த 3 வந்துடுச்சா. இதுக்கு ஆட்டி படைக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க, 5 பேர். அவங்க ஈஸ்வர தத்துவங்கிறோம். சாதாக்கியம், சதாசிவம், சுத்த வித்தை, சிவம், சக்தி அப்படின்னு 5 சொல்லுவாங்க. அதில் நாம் ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு, சதாசிவன், அப்புறம் பரம்பொருள் சிவம் அப்படின்னு சொல்லலாம். நாதம் பிந்துன்னு சொல்லுவாங்க சிவன் சக்தியை. மீதி இருக்கிறதெல்லாம் 3 பேரையும் சிவன், ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு, இதெல்லாம் 5 வேலைகளை செய்கிறவங்க. சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோதனம், அனுக்கிரகம், பஞ்சகிருத்தியம்னு பேர். இந்த 5 இவங்கெல்லாம் ஆட்டுவிப்பவர்கள். இங்கே உள்ளே இருக்கிறது ஆடுவது, வெளியே இருக்கிறது அனுபவிப்பது. இப்போ வெளியே இருக்கிறதுலாம் போக காண்டம். உள்ளே இருக்கிறது நம்மக்கிட்ட சூக்ஷ்மமாக இருக்கிறதுலாம் போக்கிய காண்டம். இந்த அதி தெய்வம்னு சொல்லக்கூடியது இருக்குது ஈஸ்வரன், அதை இந்த 5 பேர் அவங்கெல்லாம் போக கிருத்துவ காண்டம். நம்ம போகம் அனுபவிக்கும்படி செய்பவர்கள் இறைவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முருகா, இந்த 36 தத்துவத்துக்குள்ளே போய் சிக்கி இதை படித்து வீணாகி நான் போகாமல் எனக்கு தத்துவமசி, இந்த 36மே கற்பனைகள், பிரம்மத்தினுடைய கற்பனைகள் என்று நான் தெரிஞ்ச உடனே நான் கற்பிதமாக இருக்கின்ற, கற்பிதத்திற்கின்ற கற்பத்தருவாக இருக்கின்ற, எல்லாத்தையும் கற்பிக்கின்றவன் கற்பத்தரு பிரம்மந்தான். அது பேர் கற்பத்தரு. கற்பக விருட்சம், கற்பனை உண்டு பண்ணுறது. அந்த விருட்சம் எதை ஒன்றா கற்பனை பண்ணும், அந்த பிரபஞ்சத்தையே கற்பனை பண்ணுது. அதனால் அது பேர் கற்பத்தரு. அது பிரம்ம ஞானம்னு பேர். இதை தான் வசிஷ்டர் வச்சுருந்தார், பிரம்ம ஞானத்தை. அது பேர் கற்பத்தரு.
விஸ்வாமிஸ்தர் உண்மையாக அந்த கற்பத்தரு இருக்குது போகிறது, அல்லது நந்தினி பசு இருக்குது, அதை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறார். இது பிராமணனுக்கு கிடைக்கிறது, இது வேட்டையாடி பிடிக்கிறது இல்லைடா. உனக்கு சத்திரிய குணத்தை விட்டுட்டு பிராமணன் ஆனினா நான் தரேன். என்ன ஜாதியெல்லாம் பேசுகிறீங்க? உனக்கு ஜாதின்னு தெரியுது. நான் சொல்கிறது அறிவுடையவன், நீ செயலுடையவன். இது செயலால் பெற முடியாது, கர்மத்தினால் அல்ல, இது ஞானத்தினால் அறிவது. அப்புறம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி அப்பவும் கூட பிரம்ம ஞானத்தை அறிவுபூர்வமாக வைத்து நான் பிராமணன் இப்போ கொடு அப்படின்னு கேட்குறான். நான் எதுக்கு கொடுக்கறது? உங்ககிட்டே இருக்குது, இன்னும் அது அறியாமல் இருக்கிறியே. அப்படியா? இந்த ஞானம் தாண்டா கற்பகுரு. அந்த 36 தத்துவங்களையும் அறிவது தான் ஞானம். அடைந்தவன், அதை கடந்து போனவன். இதெல்லாம் கற்பனைன்னு விட்டவன். நான் கற்பக தரு, இதெல்லாம் என்னுடைய கற்பனைகள். 36 நின்று அதன் மேல் நிலை பெற்ற இந்த நிலையை நான் எப்படி பெற்றேன்? உங்களுக்கு கிடைக்குமா? பெருமாறு உள்ளதோ? இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு கெட்? எஸ், டெஃபினெட்லி. அனுபூதியை படிச்சிட்டிங்கல்ல. சுவாமி 36 சொல்லிட்டார்ல. அத்தனை என்னன்னு சொன்னார்? கற்பனைன்னு சொன்னார். இந்த கற்பனை பொருளையா நம்ம எப்படி வேடி தேடி அனுபவிக்குது? இந்த சரீரங்களையும் உலகத்தையும் கற்பனை பொருள், அது மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா பொருளாக இருக்கின்ற மாய்ந்து போகின்றது. இங்கேன்னு சொல்லும்போது மறைஞ்சு போயிடும். பாருங்க, இந்த வினாடிங்கணும் அது நேத்தாகி போச்சு இல்லை? மறுபடியும் அந்த வினாடியை கொண்டு வாங்க பார்க்கலாம். முடியாது. அடுத்த வினாடி இருக்குதா? யாருக்கு தெரியும்? வந்தால் பார்த்துக்கலாம். வரும்போது எவ்வளோ நேரம் இருக்குது? அந்த வினாடியே போயிடுச்சு. அப்போ என்ன இருக்குது? இப்போது தான் இருக்குது. முடிந்ததெல்லாம் எப்போதோ, இனி வருவதெல்லாம் அது எப்போதோ. இப்போது இருக்கிறது தான் ஏன் அனுபவிக்கணும்? இப்போது இருக்கிற வாழ்க்கையை விட்டு எப்போதோ இருப்பது குத்து ஆசைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறியே. அப்போதே முடிஞ்சு போனதை இப்போது ஏன் நினைக்கிறையா? இப்போதுன்னு சொல்கிற கணம் எவ்வளோ நேரம்? கண்ணிமைக்கும் நேரம் கூட இல்லையே. அந்த நேரத்தில் நடந்ததை நினச்சி வீண் பண்ணிட்டேயா? இப்படி ஒவ்வொரு செகண்டும் தானே இப்படி பண்ணுறோம். இந்த செகண்டு நான் இப்படி இருப்பதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி இருந்த செகண்டில் நான் அப்படி இருந்தேன், அதனுடைய தொடர்ச்சி. நம்மளாம் ஹிஸ்ட்ரியை தான் நினைக்கிறோம். we have got lot of history. நம்முடைய சரித்திரம், வரலாறு ஒன்று இருக்குத, பிறந்ததுலேயே நடந்த ஒரு வாழ்க்கை. அது தானே இந்த நிகழ்ச்சி, இந்த கணத்தை சூழ்ந்து பிடிச்சிட்டு இருக்குது. அந்த கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சியாக தான் எதிர்காலம் இருக்குன்னு நீ பயப்படுற. உனக்கு எப்படி தெரியும் எதிர்காலம் அப்படி இருக்கும்னு? நீ ஹிஸ்ட்ரியை விடு, இனிமேல் வர்றது எப்படி இருக்குதுன்னு பார். நிகழ்காலத்தை நல்லா பயன்படுத்தினா அடுத்து வரும் காலம் நல்லா இருக்கும் இல்லை? நிகழ்காலத்தை பழைய நினைப்பை வச்சு நீ கெடுத்தினா எதிர்காலம் எப்படி இருக்கும்? கெட்டு தானே போகும். உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட உரிமை எங்கே இருக்குது? நிகழ்காலத்தில் தானே இருக்குது. நிகழ்காலம் எவ்வளோ நேரம்? இப்போ ஒவ்வொரு வினாடியுமே தானே நான் உயிராக இருக்கிறோம். அடுத்த வினாடி உயிராக இருப்பாங்கிறது யாருக்கு சொல்ல முடியும்? சென்ற வினாடியில் இருந்தாலும் உனக்கு கிடைக்குமா? இந்த வினாடி தானே வாழ்க்கை. அந்த வினாடியை வீணடிக்காதீங்க. அந்த வினாடியில் கோபத்தினால வீணடிக்காதீங்க. அந்த வினாடியை ஆசையினால் கொல்லாதீங்க. அந்த வினாடியை பயத்தால் துன்புறுத்தாதீங்க. ஒவ்வொரு வினாடியும் ஆனந்தமாக இருங்க. ஆனந்தமாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்யுங்க. அது அடுத்து வரும்போதும் ஆனந்தமாக தான் இருக்கும். நல்லது செய்துவிட்டால் நல்லது தான் விளையும். கடந்த ஒவ்வொரு பிறவியிலையும் நாம் நிகழ்காலத்தை கடந்த காலத்தினால் நிரப்பிவிட்டோம். எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் கொண்டு மறைத்து விட்டோம். எதிர்கால பயமும் கடந்த கால கவலையும் தானே நிகழ்காலத்தில் இருக்குது. உனக்கு எங்கே ஆனந்தம் இருக்குது? கொடுத்தா கூட கை நீட்டி வாங்க மாட்டேங்கிறிய. காலம் மறைஞ்சிக்கிட்டே இருக்கப்பா. காலம் இல்லை. ஒவ்வொரு காலமும் அந்த விடையே செத்து போகுது. அப்போ நீயே செத்து போகிற. அடுத்த வினாடி வந்தால் தான் நீ உயிர் பிழைக்க முடியும். ஆனால் நாம் எல்லாம் நீண்ட காலம் வாழ்வோன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் நாம் பிறக்கும் போதே மரணம்ன்ற குதிரையில் ஏறி உட்காந்துட்டோம் இல்லை? மரணத்தை நோக்கி தானே பயணம் பெறோம். பறக்கிறதுக்கு இருக்கிறோமா? பிறந்தாச்சியா? இப்போ நம்ம போகிறது எங்கே போயிட்டுருக்குறோம்?
மயானத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். ரொம்ப வேகமாக போகிறோம். ஏரியாச்சு இல்லை மரணத்துக்கு. அது வரட்டும். ஏன் இந்த நிலைமை மறக்கிற சாகிற? வினாடி வினாடி செத்து படைக்கிறியே. சரி, ஒருவேளை நாளைக்கே மரணம், இன்னைக்கு ஒரு நாள் தான் காலையிலேருந்து இருக்குதுன்னா நீங்கள் அந்த நாளை எப்படி பயன்படுத்துவீங்க? சண்டை போடுவீங்களா? பணத்தை எடுத்து பதுக்கி வைப்பீங்களா? எல்லாத்தையும் கொண்டு வா, நான் சாப்பிடணும், எல்லாத்தையும் கொண்டு வா, நான் பார்க்கணும், எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா ஒரு நாளெல்லாம் போட்டால் கூட அவன் சமாளிச்சதை சாப்பிட முடியாது. அவ்வளோ பணம் இருக்குது. அவன் என்ன கொடுத்துருவான்? கொடுப்பானா இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். நாளைக்கு நாம் இருக்க மாட்டோம்னு வந்தால் இன்னைக்கு எப்படி இருப்போம்? ஆனந்தமாக இருப்போம். உண்மையாக ஆனந்தம் வரும். நல்லது செய்வோம், பதுக்க மாட்டோம், கோபத்தில் வீணடிக்க மாட்டோம், பயத்தில் வீணடிக்க மாட்டோம். சாக போகிறேன், எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? சாக போகிறேன், எனக்கு எதுக்கு பொருள்? பொருள் என்ன காப்பாற்றிடுமா? முடியாது. என்னால் அன்பாக மட்டும்தான் இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மரணத்தை எதிர்கொண்டிருக்கிறோம். அடுத்த நிமிஷம் இந்த மூச்சு வெளியே போச்சுன்னா உள்ளே ஏறுமான்னு தெரியாது. செத்தவங்கிட்ட கேட்டோம்னா, கடைசி மூச்சை விட்டியான்ப்பா, அதுக்கு அடுத்த ஒரு மூச்சு விடனா? தெரில சார், இது கடைசி மூச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மூச்செல்லாம் கடைசி மூச்சாக இருக்கக்கூடாதா என்ன? பரீட்சத்துக்கு 7 நாள் தான் கொடுத்தாங்க டைம். நீ செத்து போவேன். அவனுக்கு அறிவு வந்துடுச்சு. இந்த 7 நாளை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? பகவானே, எனக்கு உருப்படும்படியான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னோன்னு பாகவதத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. 7 நாள், அது பேர் சப்தாகம்னு பேர். 7 நாட்களுக்கு அவனுக்கு சொல்லப்பட்டதில் அவன் மோட்சம் அடைச்சிட்டான். கிடைச்ச 7 நாள் அதை வச்சு மோட்சம் அடைகிறான். உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது? அத்தனை நாளை நீங்கள் ஏன் கைதியாக இருக்கிறீங்க? விடுதலை பெறுங்கள். இன்று நாம் புதிதாக பிறந்தோம்னு பிறங்க. புதிதாக பிறந்தவனுக்கு ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது? நாம் அப்படியா இருக்கிறோம்? நம்ம பழைய ஆளாக தான் இருக்கிறோம். புத்தி மாறவே சொர்க்கத்தில் விட்டால் கூட நமக்கு புத்தி மாறுவதில்லைல்ல. ஆகவே இந்த காலத்தை நம்ம யோசிப்போம். காலம் என்னும் வாழ் நம்முடைய வாழ்க்கையை கூறுபட்டுக்கிட்டே இருக்குது. திருவள்ளுவர் சொல்கிறார், காலம் என்னும் வாழ் நம்முடைய வாழ்க்கையை வெட்டிக்கிட்டே இருக்குது. இருக்கின்ற வாழ்க்கையை ஆனந்தமாக கழிப்போம், அன்பாக வாழ்வோம். அன்பு கொடுத்தால் அன்பு தராதீங்க, அன்பு தராவிட்டாலும் அன்பு தாங்க. இன்பம் தந்தால் அன்பு தருவாங்க. இந்த உலகத்தில் இன்பம் தந்தால் அன்பாக இருப்பாங்க, துன்பம் தந்தால் வெறுத்துருவாங்க. இன்பத்துக்காக விற்கப்படும் பொருள் அன்பு அப்படின்னா அது கேவலமாக இருக்குதுப்பா. இன்பம் கொடுக்குற வரைக்கும் அன்பு காட்டுறங்கிறது பிஸ்னஸ் தானே, வர்த்தகம் தானே. இப்போ இன்பம் குறைஞ்சி போச்சுன்னா அன்பும் குறைஞ்சிடும். பக்கத்தில் இருக்கவன் இன்பம் அதிகம் கொடுத்துட்டான்னா இவங்க இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க, அங்கே போயிடுவாங்க. என்ன இந்த ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட நம்ம முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா இன்பம் தரலை, நம்ம வேற அன்பு தராங்க. இன்பம் தர வேற இடத்துல இருக்கு. இன்பம் தேடுபவர்கள் அன்பை விற்கிறார்கள், இன்பத்தை ஒரு அளவாக வைக்கிறாங்க. இன்பத்திற்காக அன்பு இல்லை. எவன் ஒருவன் இன்று இருப்பது தான் உண்மை, நாளை இருப்பது நமக்கு தெரியாதுன்னா அவன் அன்பை விற்க மாட்டான். அவன் இருக்கிறனால இன்பமாக கழிக்க பார்ப்பான். இன்பம் யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த நாளே அவன் இன்பமாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு பிளட் கேன்சர், சுவாசம் கூட கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு 7 வயசு பையன்தான். சொல்லிட்டாங்க எல்லாரும், அவங்கெல்லாம் மறைக்கிறாங்க. பையனுக்கு இன்னும் ஒரு 9 மாதம்தான் இருக்குது. சொல்கிறான், 9 மாதம் இருக்குமா, ஏம்மா அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்க, நீ எப்படி வருத்தப்படுறல? இல்லை, ஒவ்வொரு மூச்சும் எனக்கு இன்பமாக இருக்குதுங்கிறான். ஒவ்வொரு மூச்சுமே இன்பமாக இருக்குது. நான் வாழ்கிறேன், இந்த மூச்சை வீணடிக்க வேண்டாம். ஒவ்வொரு மூச்சுமே குறைய குறைய மொத்தம் இருக்கக்கூடிய 20 லட்சம் மூச்சு குறைஞ்சி போகுது.
நான் உயிரோடு இருப்பதே ஆனந்தமாக இருக்குதுங்க. ஆனந்தத்துக்காக உயிரோடு இல்லை, உயிரோடு இருப்பதே ஆனந்தம். அந்த குழந்தைக்கு கூட ஞானம் வந்துடுச்சு. அந்த முருகனை நம்ம கைவிடாமல் அனுபூதியை பெற்று விடைபெறுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.